வைட்டமின் பி அண்ட் சி. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே டாக்டர்ஸ் வந்து பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸ் நார்மலாகவே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து உங்களுடைய அயன் லெவலை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய சில விஷயம். ஸோ வைட்டமின் பி அண்ட் சி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் இருக்கக்கூடிய அனிமியாவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் ப்ரெக்னன்சி டைமில் வைட்டமின் சி வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்களோ அவங்களோட குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வைட்டமின் சி கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூனேட்டல் டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியூனேட்டல் டெத் ரேட்ஸ் எதுனால அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி கம்மியாக எடுக்கிறதுனால அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகளையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வைட்டமின் பி அண்ட் சி கண்டிப்பாக அடிக்வேட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும்.